Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to our channel. So புரட்டாசி மாசம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஸ்பெஷலா நம்ம சேனல்ல நம்ம ஒரு மினி non-veg ரெசிபி வீடியோ தான் ஃபுல்லா பார்க்க போறோம். So உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். So வாங்க without any delay எப்படி செய்யறத பார்த்திரலாம். So first ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கிற non-veg எல்லாத்தையும் வந்து க்ளீனா வந்து நம்ம வாஷ் பண்ணனும். கல்லுப்பு மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப க்ளீனா இருக்கும். அதனால வாங்கிட்டு வந்திருக்க எல்லா நான்வெஜ்ஜையும் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் தண்ணி எல்லாம் வந்து ஈஸியா ரிலீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதில் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் கிரேவி பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் வீடியோ எண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ வந்து இதுதான் நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்க வீடியோ. லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃபுல்லான வீடியோ போடணும் அப்படின்றதையும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ மீன் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நமக்கு வெந்தாலே போதும், அதுக்கு மேலே வேக தேவையில்லை. எல்லாருக்குமே ஃபேவரட்டான கிரில்டு சிக்கன் தான் நெக்ஸ்ட் ரெசிபி நம்மளது. ஸோ ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து திக்காக பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா நடுவில் நைஃப் வச்சு கட் பண்ணிவிடுங்க. நம்ம அப்போ தான் வந்து உள்ளே ஈவனாக ஸ்டஃப் பண்ண முடியும். உள்ளேயும் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயரையும் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறினா இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லா டைம் இருக்குது, இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா எசன்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour கூட நீங்கள் ஊற வைக்கலாம் இதை. ஸோ எல்லா சைட் அண்ட் கார்னர்ஸ்லேயும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் உள்ளே வந்து மெயினாக ஸ்டஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஜூஸியான சிக்கன் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது ஒரு 20 மினிட்ஸ் to 1 hour உங்களோட விருப்பப்படி நீங்கள் இதை வந்து நல்லா ரெஸ்டாக விட்டுடலாம் ஒரு சைடில் நம்ம. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட கிரில்லரை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிரில்லில் நம்ம வந்து 25 மினிட்ஸ் வந்து ஈச் சைட் 200 டிகிரியில் வந்து மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து 2 சைடு நம்ம கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பி அவுட் சைட் அண்ட் ஜூஸி இன்சைடான கிரில்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீனை கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் வந்து இதில் நல்லா அப்ளை பண்ண போகிறோம். சில்லி பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி இதை நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக தோசை பேன் இல்லை நீங்கள் வந்து ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணுற பேன் இருந்தால் அதில் வந்து 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கலர் வேணும்னா நீங்கள் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் லிவர் கிரேவி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மிக்ஸி ஜாரில் பட்டை லவங்கத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஃபைன்லி சாப் 2 ஆனியன்ஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பேஸ்ட் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக நமக்கு கிடைக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஈரல் சேர்க்க போகிறோம். ஈரல் வந்து சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அது ஸ்மெல் கொடுக்கும்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் கண்டிப்பாக தெரியாது. ஈரல் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு போட்டால் போதும். லாஸ்ட்டாக வந்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் வரைச்சி இப்போவே சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை கூட இந்த கிரேவி வந்து ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி. அதுவும் மட்டன் பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ முதல்ல பேனில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நெய்யும் சேர்த்து அதில் பட்டை லவங்கம் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் நல்லா வந்து ஸ்லைஸ்லேஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே 3 பெரிய தக்காளி நல்லா வந்து நீட்டாக நறுக்கி அதுவும் சேர்த்துக்கோங்க.
தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து ஸ்மாஷ் ஆகி எண்ணெய் திரியும் போது காரத்துக்கு நம்ம பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், சால்ட் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போது கொத்தமல்லி புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அப்போதைக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மட்டன் நம்ம டேரெக்டாக சேர்க்குறதால இது ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் ஆச்சு நமக்கு நல்லா வந்து பாயில் ஆகணும். ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ முட்டை இல்லாமல் எந்த நான்வெஜ்ஜும் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக வச்சு எடுங்க. அப்போ வந்து கிராக் விழும் முட்டையில். அந்த சமயம் தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து முட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு மினி நான்வெஜ் தாலி ரெசிபி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சில பேர் வந்து கேட்கலாம், எப்படிடா 1 ஹவரில் 5 ரெசிபி, ரொம்ப டேலண்ட்டோ அப்படின்னு. டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சாங் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் Gai3's Kitchen Corner.